Hello friends, வணக்கம் and welcome to Cook with Vinu. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போறோம். அதுவும் மீஷோல இருந்து என்னுடைய ஓன் யூஸ்க்காக நான் சில குர்த்திஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதை பத்தின ஒரு ஜென்யூன் ரிவ்யூ தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இது ஒன்றும் ப்ரொமோஷன் வீடியோ கிடையாதுங்க. நான் இந்த குர்த்திஸை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி ஃபீல் பண்ண வேர் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு எப்படி சூட் ஆகுது அதை பத்தின ரிவ்யூ தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா, அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். மீஷோவை பற்றி சொல்லணும் அப்படின்னா அது இந்தியாஸ் நம்பர் 1 ரீசெல்லிங் ஆப்புங்க. நமக்கு தேவையானதை நாமளே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரீசெல் பண்ணுறது மூலியமாக நம்ம வீட்டிலேயே இருந்த மாதிரி ஏர்னிங்ஸும் தாராளமாக பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் குர்த்தி நான் வேர் பண்ணிக்கிற இந்த குர்த்தி செட்டு தான். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அம்பர்லா கட்டுங்க. இது கீழே பாம்பாம் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஷால்லையுமே பாம்பாம் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இது பியூர் காட்டனுங்க. பேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிகரெட் பேண்ட் கொடுத்துருக்காங்க. ஷால் நல்ல லென்த்தியாகவே இருக்குங்க. இந்த சம்மருக்கு இந்த குர்த்தி கரெக்டான ஆப்ஷன் நான் சொல்லுவேன். அவ்வளோ குழுன்னு இருக்குங்க. பாடி ஃபுல்லாக பட்டிக் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு அட்ராக்டிவான வயலட் கலரில் இருக்கிறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதை நான் 600 and somethingக்கு பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு குர்த்தி செட்டு தாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா வித்தவுட் ஷால் வர குர்த்தி செட்டு. இதில் ஒரு குர்த்தியும் ஒரு பலாசோ பேண்ட்டும் கொடுத்துருக்காங்க. குர்த்தி பார்த்தீங்க அப்படின்னா பிளைன் பிங்க் கலருங்க. 3/4 ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. நெக்கில் இந்த மாதிரி கான்ட்ராஸ்டாக பேண்ட்டோட பேட்ச் ஒர்க் கொடுத்துருக்காங்க. பேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பலாசோ பேண்ட் கொடுத்துருக்காங்கங்க. அந்த மாதிரி கிராஸில் ஸ்ட்ரைப்ஸ் வந்ததுனால அட்ராக்டிவாக இருக்குது. இதை நான் 515க்கு பர்ச்சேஸ் பண்ணேங்க. இதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதாவது கோடு, அந்த கோடை வச்சு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது பியூர் காட்டனுங்க. சூப்பராக இருக்குது. இந்த சம்மருக்கு ரொம்பவே கூலாக இருக்கும் வேர் பண்ணுறப்ப. நெக்ஸ்ட் நம்ம என்ன குர்த்தின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற குர்த்தி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குர்த்தி வித் கோட் டைப் மாதிரிங்க. அட்டாச்சாக தான் இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அட்டாச்சாக இருக்கும். அதாவது நல்ல ஒரு கலர் காம்பினேஷனில் இருக்குது. ஒரு ராயல் ப்ளூ அதோட ஒரு ரெட் காம்பினேஷன். ஸோ கோட் டைப்பில் இருக்குது. முன்னாடி இந்த மாதிரி லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. 3/4 ஸ்லீவ் இருக்குது. இதை ஒரு ரெட் கலர் நம்ம லெகின்ஸோட வேர் பண்ணுறப்போ அவ்வளோ நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. பியூர் காட்டனுங்க. இதோட கோட் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. நம்ம பார்க்க போகிறது இந்த கிரேப் மெட்டீரியல் குர்த்திங்க. இது கொஞ்சம் லாங் குர்த்தி, அம்பர்லா கட்டு குர்த்திங்க. 3/4 ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. ஸ்லீவில் இந்த மாதிரி கோட்டாபட்டி பைப்லைன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி முன்னாடி லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃப்ளோரல் பிரிண்ட் வந்த மாதிரியான ஒரு குர்த்திங்க. நம்ம ரெகுலர் யூஸ்க்கு தாராளமாக அது வேர் பண்ணிக்கலாம். அயன் பண்ணி தான் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இந்த கலம்கரி பிரிண்டட் குர்த்தி பார்த்தீங்க அப்படின்னா இது crepe மெட்டீரியல் ஆனதுங்க. இது ஃபுல் லென்த் குர்த்தி. இதோட இது பார்த்தீங்க அப்படின்னா அம்பர்லா கட் குர்த்திங்க. 3/4 ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. நெக் லைனில் இந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்குது. அதாவது பாம்பாம் இருக்கிற மாதிரியான ஃபினிஷிங் இருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற குர்த்தி ஒரு கோட் டைப் குர்த்திங்க. பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த மாதிரி டாப் கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ்லெஸ் டாப்.
ஒரு பிரிண்டட் ஸ்லீவ்லெஸ் டாப். இது வந்து பியூர் காட்டன் அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் மிக்ஸ்டு இருக்குது. பட் நல்லா இருக்குது. கிளாத் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து ஒரு மேலே போடுறதுக்கு வந்து 3/4 ஸ்லீவோட வந்து ஷ்ரக் கொடுத்துருக்காங்க, அதாவது கோட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் இருக்குது. இதை நான் வேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல் வியூ வந்து காமிக்கிறேன். இதோட கோட் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு குர்த்தி செட்டுங்க. இது வந்து பேண்ட் இல்லைங்க, டாப்பும் ஷால் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல பேரட் க்ரீன் கலர். இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் லென்த் குர்த்திங்க. ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஃப்ளீட்ஸ் வந்து இருக்குது. ஃபுல் லென்த்து குர்த்திங்க இது. இதுக்கு வந்து ஷால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க்கில் வந்து ஷால் கொடுத்துருக்காங்க. நல்ல லென்த்தாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதை வந்து நம்ம ஒரு கான்ட்ராஸ்டாக லெகிங் போட்டு வேர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் வணக்கம்.